இந்திய அரசு சொல்லக்கூடாது, அப்புறம் பாகிஸ்தான் அரசு சொல்ல முடியும், சீன அரசு சொல்ல முட்டா பையனா இருக்காங்க. தாவேக அரசை விமர்சனம் செய்யும் எதிர்க்கட்சிக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். அதை நம்ம தவிர்க்கிறோங்கிறதா ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்த தவறு நான் பார்க்கல. நான் நீங்கள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கலாம் செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதி இது இல்லாமல் நம்ம நடத்த முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரதம மந்திரி சந்திக்கிறதோ இல்லை அமைச்சர்களை சந்திக்கிறதோ இது கடந்த காலம் சந்திச்சு தான் பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இப்போயே அது தொடர்தான் செய்யுது. எப்படி சரி, ஒரே ஒரு விஷயம், அதாவது எது எடுத்தாலும் ஒரு சர்ச்சையாக்குறது நம்ம வச்சிருக்கிறாங்க. இது இந்திய அரசு சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம். இந்திய அரசு சொல்லக்கூடாது, அப்புறம் பாகிஸ்தான் அரசு சொல்ல முடியும், சீன அரசு சொல்ல முட்டா பையனா இருக்கானுங்க. உங்களை சொல்லலைங்க, சொல்றேன் நானு. அதாவது ஒன்றிய அரசுங்கிறது நம்ம தமிழ் வழியில் நம்ம ஒன்றிய அரசு சொல்றோம், தவறு கிடையாது. அதே வேளையில் இந்திய அரசு நான் சொல்லதான் செய்வேன் நான், அது தவறு கிடையாது. இதை அதை இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா விஷயம் நான் சொல்லிட்டேன். நான் அவங்க ஏதோ அந்த அணுகுன முறையில் கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நோக்கம் தவறு கிடையாது. என்னன்னா என்ன மாதிரியே அந்த ஆங்கில புலமை இந்த பசங்களுக்கு இல்லையே, நாளைக்கு அவங்க சங்கடப்படக்கூடாது அங்கிற முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணுகுன முறையை தவறான இருக்கலாம், ஆனால் நோக்கம் சரின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது மாதிரி என்னன்னா பத்திரிகையாளர் ஊடகங்களை உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறேன். நான் இன்னைக்கு கடந்த சில 50 நாட்களுக்காக என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பொதுவாக. அது ஜனங்களை ரசிக்கல. பத்திரிகையாளர் ஊடகவியலர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உதாரணம் நம்ம இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடினாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 முறை நீங்கள் தேசிய கீதத்தை ஏன் பாடினாங்க, அது ஒரு கேள்வியா? இதெல்லாம் என்னங்க ஜனங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தேசிய கீதம் 3 இடம் பாடினாலும் என்ன தவறுங்கிறது நான் கேட்குறேன். நான் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறாங்க, அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு. இப்போ அதில் எந்த இது கிடையாது. இதுக்கு முன்னாடி செய்ய முடியல. இந்த அரசாங்கம் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 முறை தேசிய கீதத்தை பாடியிருக்கிறாங்க. இதில் என்ன தவறு? எதுக்கு எடுத்தாலும் குத்தன்னு சொன்னால் எப்படி இது பண்ணுறது? நம்ம திருப்பி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.